திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே திருநாய்கள் கிடைத்ததில் 2 சிறுவர்கள் படுகாயமடைந்தனர். மூரக்குப்பம் கிராமத்தில் கூலி தொழிலாளி பழனி என்பவரின் 2 வயது மகன் விளையாடிக் கொண்டிருந்தபோது வெறிநாய் கிடைத்தது. இதில் காயமடைந்த சிறுவன் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சைக்கு 4 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் ஆர்கேபேட்டை பஜார் பகுதியில் நாய் கிடைத்ததில் சந்திரமௌலி என்ற சிறுவன் காயமடைந்தார். திருநாய்களின் தொல்லை குறித்து புகார் அளித்தும் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாய் எங்கிருந்தோ அந்த நாய் கடிச்சிட்டு ஷோலிங்கர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. 3 நிமிஷம் இன்ஜெக்ஷன் எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு போனாங்க. வரவே இல்லை. அதோட சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கே போனால் 4 லட்சம் ஆகும்னு சொன்னாங்க. ஏழ்மை குடும்பம், அவங்களால முடிஞ்ச உதவியை அந்த குழந்தைக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்ய சொன்னாங்க. எங்கள் ஊரில் நாய் தொல்லைங்க அதிகமாக இருக்குது. அந்த நாய் எப்படியாவது பஞ்சாயத்து ஆஃபீஸில் பேசி எப்படியாச்சும் இந்த நாய்ங்கெல்லாம் கூட்டின்னு போயிட்டு பிடிச்சின்னு போயிடுங்க. ஓசூர் அருகே தனியார் மருத்துவமனையில் மதுபோதையில் மருத்துவர்களை தாக்கிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஓசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சுவாதி என்பவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. சுவாதியை பார்ப்பதற்காக பேகைப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த உறவினரான நவீன்குமார் நள்ளிரவு மதுபோதையில் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அவரை உள்ளே அனுமதிக்க மருத்துவமனை ஊழியர்கள் மறுத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மருத்துவர்களை தாக்கியுள்ளார். இது தொடர்பான புகாரின் பேரில் 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சாயப்பட்டறை உரிமையாளர்களை போலி பத்திரிகையாளர்களும் போலி சமூக ஆர்வலர்களும் பணம் கேட்டு மிரட்டுவதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேட்டியளித்த சாயப்பட்டறை உரிமையாளர்கள் பதிவு செய்யப்படாத சில அமைப்பினர் 15 லட்சம் ரூபாய் வரை பணம் கேட்டு மிரட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் போலி பத்திரிகையாளர்களும் பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தனியார் சுற்றுச்சூழல் மையம் சொல்லி சாகிதுங்கிற ஒரு நபர் உங்க டிச்சில் தண்ணி போகுது, நான் போட்டோ எடுத்துக்கிறேன், எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், எனக்கு 50,000 கொடு, அப்படி இல்லைன்னா போலீஸ்னு போர்டில் கொடுத்து உங்களை ஓட்டத்துக்கெலாம் பண்ணிடுவேன், க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாப்புல. சமூக ஆதரவுனா அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பரவாயில்ல, பொது ஒன்றும் சுதர்ப்பு நேரத்தில் கொடுக்கணும். மாதத்தில் 3 பேர் 4 பேர் வந்துடுறாங்க. இதுக்காக எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இது கொடுத்துருக்கோம். இனி வருங்காலத்தில் அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் நாளைக்கு கலெக்டரேட்டோ மனு கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பகவதி அம்மன் கோயிலின் 2ஆம் நாள் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. வடகரை பகுதியில் உள்ள 500 ஆண்டுகள் பழமையான கோயில் விழாவை ஒட்டி தீச்சட்டி ஏந்தியும் சிறுவர்கள் சிலம்பம் சுற்றியும் வீதி உலா சென்றனர். இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் வேட்டூரில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 120 பேரிடம் 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். புதுக்கல்லணையைச் சேர்ந்த மகாதேவ் என்பவரிடம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி நித்யானந்தம் என்பவர் 22 லட்சம் ரூபாய் பெற்று ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரித்த போலீசார் ஈரோடு மாவட்டம் அவல்பூந்தூரையில் தலைமறைவாக இருந்த நித்யானந்தத்தை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 120க்கும் மேற்பட்டோரிடம் பண மோசடியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வடமாநில தொழிலாளி கொலை சம்பவம் தொடர்பாக அவருடன் வேலை பார்த்த நபரை போலீசார் கைது செய்தனர். மரப்பாணம் பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் ஒடிசாவைச் சேர்ந்த நரேந்திரன், வீரேந்திரன் ஆகிய இருவர் பணியாற்றி வந்தனர். கடந்த 18ஆம் தேதி நரேந்திரன் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டதை அடுத்து சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் ஒடிசா போலீசார் உதவியுடன் வீரேந்திரனை கைது செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். நீலகிரியில் இ-பாஸ் நடைமுறையால் பல்வேறு தரப்பினரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தெரிவித்துள்ளது. நீலகிரியில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் இ-பாஸ் நடைமுறை குறித்த அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தலைவர் பாரூக், இ-பாஸ் நடைமுறையால் நீலகிரி மாவட்டத்தின் பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுற்றுலா தொழிலை நம்பியே மாவட்ட மக்களின் வாழ்வாதாரம் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், கோரிக்கை குறித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என கூறினார். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு சுற்றுலாவும் விவசாயம் மட்டுமே இருக்கு. இன்னைக்கு விவசாயம் விளைபொருட்களுக்கு விலை கிடைக்காத நிலையில மெல்ல மெல்ல விவசாயங்கள் அழிஞ்சு வரக்கூடிய சூழ்நிலையில நீலகிரி மாவட்டம் முழுக்க முழுக்க சுற்றுலாத்துறையை நம்பி மட்டுமே தான் இருக்குது. இங்க வாழ்வாதாரம் இருக்கு.
இந்த வாகனங்கள் குறைவாக வரும் பட்சத்தில் நீலகிரியினுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் மிகவும் பாதிப்படையும். இங்க வாழுகிற மக்களினுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு